இடையில அதிமுகவை நோக்கி நீங்க போக முடியாதா, அதிமுக தான் பாஜக விட்டு வந்துருச்சே அப்படின்னு ஒரு ஆண்டுக்கு மேல ஒரு பெரிய விவாதமானது. அப்போதும் கூட ஏன் இங்க கட்சிகள் வந்து ஒரு கட்சி கூட அதிமுக பக்கம் போகலங்கிறதுக்கு விடை இப்ப அதிமுகவே சொல்லிருச்சு. திமுக பாஜக எதிர்ப்பில் காட்டுகிற அந்த உறுதி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக எதிர்ப்புல காட்டக்கூடிய அந்த உறுதியை எடப்பாடி காட்டவில்லை, அதிமுக காட்டவில்லை. ஒரு விமர்சனம் 3 வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போல திடீர்னு போயிட்டாரு, உறுதியா இருக்கிறாரா அப்படின்னு உடனடியா ட்வீட் போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதையாவது அவர்கள் கோட்டை விட்டிருந்தால் அல்லது விட்டு கொடுத்திருந்தால் கட்டாயமாக நம்ம கேள்வி கேட்கலாம். அந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் வந்து நீட் தேர்வு வரல, ஆனால் அவர் மறைந்த பிறகு நீட் வந்து விட்டது. அந்த அம்மா இருந்த வரைக்கும் எதிர்த்தாங்க உணவு பாதுகாப்பு சட்டத்தை, உதய் மின் திட்டத்தை, ஜிஎஸ்டியை, எத்தனையோ விஷயங்களை எதிர்த்தாங்க. அத்தனைகளும் அந்த அம்மா மறைந்த பிறகு போய் கையெழுத்து போட்டார்கள் இவர்கள். அது மாதிரி டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வருது, இங்கிருந்து அதை போய் ஆதரிக்கிறாங்க எங்கேயோ போய். அப்போ ஒரு மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு பாஜக முயலும் போது அதை எதிர்க்க வேண்டிய கட்சி ஆதரிக்குது. வேளாண் சட்டத்தை ஆதரித்தார்கள், சிஏஏ சட்டத்தை ஆதரித்தார்கள், முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தார்கள். எதை ஆதரிக்கலன்னு சொல்லுங்க. அது மாதிரி ஒன்றை இன்றைக்கு பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்தை திமுக போய் ஆதரித்தது, ஓட்டு போட்டது, அவங்களுக்கு துணையா நின்றதுன்னு சொல்லுங்க. கிடையாது. அப்ப நம்ம மாநில விஷயத்தை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. போராடி சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெறுகிறார்கள். அப்ப நாங்க 2 கட்சியும் பார்க்கிறோம். ஒரு கட்சியினுடைய ஆட்சியில் இந்த விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்தது, தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்கள், பல விஷயங்கள் விட்டு கொடுக்கப்பட்டது. அது மாதிரி இவங்க எதையும் செய்யல. ஏன்னா இவங்களை கட்சியை உடைத்து விடுவேன்னு மிரட்ட முடியல, கட்சி கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. திமுக கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அப்போ அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும்போது கட்சியை உடைத்து விடுவேன், அங்கிருந்து 4 பேரை பிரிச்சு எடுத்துருவேன், செங்கோட்டையன் போய் பார்க்குற மாதிரி இங்கிருந்து யாரும் போய் பார்க்கல, ஓபிஎஸ் போய் தனியா தர்ம யுத்தம் நடத்துற மாதிரி இங்கிருந்து யாரும் தர்ம யுத்தம் நடத்தினாலும் அது சரியா வராது, வெற்றி பெறாது. அப்போ ஒரு கட்சி கட்டுக்கோப்பாக இருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு திமுக கட்டுக்கோப்பு உதாரணமா இருக்கு.